வணக்கம். தமிழ் சினிமாவின் ஜாம்பவான் நடிகர், இயக்குனர், திரைக்கதை ஆசிரியர், தயாரிப்பாளர், இசை அமைப்பாளர் என்ற பன்முகத்தன்மையை கொண்டவர்தான் நடிகர் கே. பாக்யராஜ் அவர்கள். பாக்யராஜ் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பாக, அதாவது ஜூன் 27 மாரடைப்பால் காலமானார். ஆனால் அவர் படைத்த படைப்புகள் ஒவ்வொன்றும் காலம் கடந்தும் நிற்கும். பாக்யராஜ் அவர்கள் படம் என்றாலே அது ஒரு புத்திசாலித்தனமாக அமைக்கப்பட்ட திரைக்கதையாகத்தான் இருக்கும். பொதுவாக ஒரு திரைப்படத்தில் கதாநாயகன் என்பவர் பலசாலியாகவும் எதிரியை அடித்து நொறுக்கக்கூடிய உடல் வலிமை பெற்றவராகவும் காட்டப்படும். அதைத்தான் ரசிகர்கள் விரும்புவார்கள், எதிர்பார்ப்பார்கள். ஆனால் பாக்யராஜ் அவர்களுடைய படத்தில் மட்டும் கதாநாயகன் சமயோகித புத்தி உள்ள ஒருவராக, ஒரு சாமானிய மனிதராக, எளிய மனிதராக எப்படி இருக்க வேண்டுமோ அப்படித்தான் தன்னுடைய கதைகளில் கதாநாயகன் என்ற அந்த கதாபாத்திரத்தை மிக அழகாக படைத்திருப்பார் பாக்யராஜ் அவர்கள். பாக்யராஜ் அவர்களுடைய அந்த திரை பயணம் என்பது 50 ஆண்டுகளுக்கும் கடந்த ஒரு நெடிய பயணம். ஒரு எளிய மனிதனாக இந்த திரை உலகில் பயணத்தை தொடங்கிய பாக்யராஜ் அவர்கள் தவிர்க்கவே முடியாத கதாநாயகனாக, இயக்குனராக, இன்னும் சொல்ல போனால் இந்திய கண்டத்திற்கே ஆச்சரியம் தரக்கூடிய வழியிலே ஒரு திரைக்கதை ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு திரைக்கதையை எப்படி அமைக்க வேண்டும் என்பதில் ஒரு கை தேர்ந்த ஒரு நிபுணராக இருந்தவர்தான் பாக்யராஜ் அவர்கள். இந்த பாக்யராஜ் அவர்களுடைய காலங்கள் என்பது அந்த 1980 காலகட்டங்களில் பாக்யராஜ் அவர்களுடைய படம் வருகின்றது என்றால் ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டம், ரசிகர்களுக்கு ஒரு திருவிழா. உண்மையில் அந்த 80 காலகட்டம் என்பது ஒரு அற்புதமான காலகட்டம். ஒரு பக்கம் பாரதிராஜா அவர்களுடைய இயக்கத்தில் திரைப்படங்கள் வரும், இன்னொரு பக்கம் பாக்யராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் திரைப்படங்கள் வரும். இப்படி ரசிகர்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய யதார்த்தமான படைப்புகளாகத்தான் இந்த 2 இயக்குநர்களுடைய படங்களும் இருக்கும். அவர்களுடைய படங்கள் என்பது சாமானிய மக்களுக்கான ஒரு படமாகவே இருந்தது. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் இவரை கதாநாயகனாக அறிமுகப்படுத்தியதே ஒரு எளிய மனிதன் தான் இந்த கதைக்கு தேவை, அவனுக்கு ஒரு நடிகன் என்ற ஒரு பார்வை இருக்கக்கூடாது என்று சொல்லியே பாக்யராஜ் அவர்களை கதாநாயகனாக பாரதிராஜா அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். அதே போன்று இன்று போய் நாளை வா என்ற ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்திலே ஒரே பெண்ணை துரத்தக்கூடிய 3 இளைஞர்களுக்கு இடையிலே நடக்கக்கூடிய ஒரு போட்டியை ரொம்ப நகைச்சுவை கலந்த கதையாக மாற்றி பாக்யராஜ் அவர்கள் அமைத்திருப்பார்கள். மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்ற ஒரு படமாக அது மாறியது. அந்த 7 நாட்கள் தமிழ் சினிமா இருக்கும் வரை இந்த படத்தை தவிர்த்து பேசவே முடியாத ஒரு அற்புத காவிய படைப்பு தான் அந்த 7 நாட்கள். காதல், உணர்ச்சி, உணர்வு, பாசம், இல்லாமை, அதாவது வறுமை, செழிமை, இப்படி அனைத்தையும் அந்த படத்தில் மிக அற்புதமாக தன்னுடைய திரைக்கதையில் படைத்திருப்பார் இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள். மௌன கீதங்கள், சமரசமாவதென்றால் மனைவியிடம் சமரசமாகலாம், மனைவி கணவனிடம் தாராளமாக சமரசமாக வேண்டும், ஆகலாம், அப்போதான் குழந்தைகளுடைய எதிர்காலம் மிக நல்லா இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு படம் தான் மௌன கீதங்கள். தூரல் நின்று போச்சு. ஒரு பெண்ணுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு அந்த திருமணம் நின்று போனால் அந்த பெண்ணுடைய மனது எவ்வளவு கஷ்டப்படும். காரணம், அந்த 80 காலகட்டங்களில் நிச்சயம் நடக்கும், திடீர்னு காரணமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் நின்றும். அந்த மணப்பெண்ணு உடனே அன்னைக்கு அரளி விதையை அரைச்சி குடிச்சிட்டோ அல்லது கிணத்துலையோ குளத்துலையோ குதிச்சு தற்கொலை பண்ணிடுவாங்க. இப்படி நிறைய நடந்த காலகட்டங்களில் அப்படிலாம் கிடையாது. பெண் பக்கம் எந்த தவறும் இருக்க போவதில்லை. பெண் என்பவள் என்ன செய்வா, அவளுக்கு வெளி உலகமே தெரியாம நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம், அவளை நாம் எந்த வழியிலும் தண்டித்து விடக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பா தூரல் நின்று வச்சுங்கிற ஒரு படைப்பை கொடுத்திருப்பாரு. முந்தானே முடிச்சு, அதாவது ஒரு தாய்மைனா என்ன, சித்தி அப்படின்னு அதாவது கணவனுடைய 2வது மனைவி, அப்படிலாம் ஒன்று கொடுமைப்படுத்துகிற அளவுக்குலாம் அவ்வளவு கல் நெஞ்சக்காரிலாம் கிடையாதுங்க. யாரோ ஒருத்தர் என்னைக்கோ எங்கேயோ செஞ்சுருப்பாங்க. அந்த காலத்துக்கும் சித்தி, ஐயோ சித்தி கொடுமை, ஐயோ சித்தி வந்து பிள்ளைங்களை பார்க்க மாட்டா அப்படின்லாம் சொல்லாதீங்க.
சித்திக்கும் மனிதாபமானம் உண்டு, சித்தியும் மனுஷி தான் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பு. அதில் காதல் இருக்கும், தவிப்பு இருக்கும், பாசம் இருக்கும், நேசம் இருக்கும், எல்லாம் இருக்கும். இப்படி எல்லாத்தையும் கலந்த ஒரு படைப்பாக அந்த முந்தானை முடிச்சுக்கிற படத்தை கொடுத்துருப்பாருங்க. அதே மாதிரி வேட்டியை மடிச்சு கட்டு, ஆறாரோ ஆறிராரோ, பவுனு பவுனு தான், எத்தனையோ படங்களை சொல்லலாம். எங்க சின்னராசா, வீட்டில் விசேஷங்க, என்ன இப்படி பல படங்கள் சொல்லலாம். இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் தமிழ் சினிமாவிற்கு கிடைத்த ஒரு மாபெரும் பொக்கிஷம். ஆனால் காலச்சூழல் எல்லோருக்கும் ஒரு முடிவுரை எழுதும். அப்படி முடிவுரை எழுதியதுதான் இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், கதாநாயகன் என்று பல்வேறு பரிணாமங்களை நமக்கு கொடுத்து இந்த தமிழ் ரசிகர்களை மகிழ்ச்சி கடலில் தள்ளி வைத்திருந்த பாக்யராஜ் அவர்கள் ஜூன் 27 இறைவனின் அழைப்பை ஏற்று மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் சென்று விட்டார். ஆனால் அவருடைய படைப்பு என்றென்றும் தமிழ் ரசிகர்களுடைய நெஞ்சங்களில் நிறைந்து இருக்கும். அவரது சினிமா என்பது காலம் கடந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு பதிவாகவே தமிழ் சினிமாவில் இருந்து கொண்டு இருக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.